அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலக அரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசுபொருளாக மாறிய பல்வேறுபட்ட ஆளுமைகள் தடம் பதில் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ரீதியில் ஒவ்வொரு நாடுகளிடமிருந்தும் ஒவ்வொரு விடயங்களிடமிருந்தும் குறிப்பாக பயணம் சிறப்பாக அமைய வேண்டுமாக இருந்தால் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக உலகளாவியில் இடம்பெறுகின்ற ஒட்டுமொத்த விடயங்களையும் உங்களுக்கு தடமிடும் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் வழங்கி வருகிறோம். கால் மார்க்ஸை பார்த்தோம், ரஷ்யாவினுடைய புரட்சிகள் தொடர்பாக பார்த்தோம், உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற மக்கள் போராட்டங்கள் எப்படியெல்லாம் புரட்சியாக மாறியது என்கின்ற ரீதியில் பல விடயங்களை பற்றி அறிந்து கொண்ட நாம் நிகழ்காலத்தில் இன்றைய காலத்தில் எமது நாடு அடைந்திருக்கின்ற பொருளாதார ரீதியான வீழ்ச்சி பற்றியும் பேசாமல் இருக்க முடியாது. அதற்கான தீர்வுகள் என்ன? இன்னும் அதிகமாக பேசலாம். ஒரு நாடு எப்படி பொருளாதாரத்தில் வீழ்ந்து தன்னை உயர்த்தி இன்று உலகளாவிய ரீதியில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அதனை வைத்து எமது நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பிரதான காரணிகளாக அவைகளை எப்படி அடையாளம் காணலாம் என்கின்ற ரீதியில் தான் இந்த ஒரு மணி நேரம் பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பாக பொருளாதாரத்தை பற்றி நாம் பேச இருக்கிறோம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். இந்தியாவை பற்றி இதற்கு முன்பாக தடம் நிகழ்ச்சியில் அதிகமாகவே பேசிவிட்டோம். தனியொரு நபராக மகாத்மா காந்தி செய்த சாதனைகள் என்ன, இந்தியா எப்படி சுதந்திரம் பெற்றது, பிரிட்டனுடைய காலனித்துவத்தில் 200 ஆண்டுகள் பிளவுபட்டிருந்த இந்தியா எப்படி தனக்கான சுதந்திரத்தை பெற்றது, இந்தியாவும் பாகிஸ்தானும் எதற்காக பிரிந்தன, இந்தியா இரண்டாக பிரியும் பொழுது இந்துக்களுக்கான தேசமாக இந்தியாவும் முஸ்லிம்களுக்கான தேசமாக பாகிஸ்தானும் எப்படியெல்லாம் உதயமாகியது, அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒட்டுமொத்த அரசியலும் என்ன என்கின்ற ரீதியில் பல விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு வழங்கி வந்திருந்தோம். அந்த வகையில் இந்தியா பொருளாதாரத்தில் 1947 ஆண்டு சுதந்திரத்தை அடைந்த பின்பு இன்றைய 2022 ஆண்டு வரை அது பொருளாதார ரீதியாக தன்னை எப்படியெல்லாம் உயர்த்தி கொண்டது, அதற்காக செய்த சாதக பாதக விடயங்கள் என்ன, இந்தியாவினுடைய பொருளாதாரம் நிகழ்காலத்தில் எப்படி வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, பணவீக்கம் கூட அதிகரித்திருந்தாலும் எதிர்காலத்தை நோக்கி அவர்களுடைய சேமிப்பும் அதே நேரத்தில் அவர்கள் கையாண்ட இந்த கொள்கைகளினூடாக அரசியல் மாற்றங்களினூடாக பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தியதினூடாக அவர்கள் இப்பொழுது நிலையான ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அதற்கு நேர்மறையாக நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்வோம் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்த பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான தீர்வுகளை நோக்கி பல அரசியல் மாற்றங்களும் கூட இப்பொழுது நிகழ்காலத்தில் எமது நாடுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் பற்றியெல்லாம் பேசும் பொழுது இன்று ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இலங்கையை பற்றி பேசும் அளவுக்கு எமது நாட்டினுடைய நிலை என்பது மிக மோசமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறோம். இருந்தாலும் கூட இதிலிருந்து வெளிவருவதற்கான பல்வேறுபட்ட உபாயங்களை பல வல்லுநர்கள் கொடுத்திருந்தாலும் கூட பொருளாதார நிபுணர்கள், அரசியல்வாதிகள், மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக இது பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில நாடுகள் இதே போன்றதொரு நிலையை சந்தித்து அதிலிருந்து மீட்சி பெற்றிருக்கின்றன. அதற்கு மிக முக்கியமான ஒரு நாடுதான் எமது அண்டை நாடான இந்தியா. குறிப்பாக இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசும் பொழுது 1947 ஆண்டு சுதந்திரத்தை பெற்றிருந்தாலும் கூட இந்த 44 வருடங்களுக்கு பிறகு 1991 ஆண்டு இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. அதிலிருந்து மீண்டு வருமா இல்லையா என்கின்ற பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் அந்த காலகட்டத்தில் இடம்பெற்றிருந்தாலும் கூட தனியொரு நபராக ஒரு மிக சிறப்பான நிதியமைச்சர் அந்த நாட்டிற்கு கிடைத்தார். பிரதமரினுடைய வழிகாட்டலில் அவர் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் என்பது இந்தியாவையே மாற்றி அமைத்திருந்தது. அப்படி என்ன விடயங்கள் இந்தியாவில் அரங்கேறி இருந்தது? குறிப்பாக 1991 ஆண்டை பார்ப்பதற்கு முன்பாக சுதந்திரம் பெற்ற இந்த 1947 தொடக்கம் 91 ஆண்டு வரை இந்தியா பொருளாதார நிலையில் ஸ்திரமடைவதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன, இந்த 91 ஆண்டு எப்படி பொருளாதாரத்தில் வீழ்ந்தது என்கின்ற விடயத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். இந்தியா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் மணிமகுடத்தில் முத்தாக விளங்கிய நாடு. பிரிட்டிஷ் பேரரசின் பிரதான அடையாளமாக விளங்கிய இந்தியா தனது சுதந்திரத்தை கொண்டாடியது. மகாத்மா காந்தி இந்திய சுதந்திரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவரது பொருளாதார கொள்கையாக இந்தியாவின் கிராமங்கள் தன்னிறைவு பெற்று அதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்பதாகும். உலகளாவிய ரீதியில் அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்தப்படும் பொருளாதார முறைகள் பல தோற்றம் பெற்றன. அதே நேரம் இந்த முறைமையில் பல சிக்கல்களும் தோன்றத் தொடங்கின. அதாவது தனியார் துறையினரின் மீது அரசாங்கம் அதிகப்படியான கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கியது. அதே நேரம் அரசாங்கம் சுயாதீனமாகவும் இயங்கியது. இந்தியாவின் சுதந்திரத்துடன் பிரிட்டிஷாரின் பொருளாதார கட்டுப்பாடுகள் முற்றாக நீங்கியது. ஆனால் இந்திய அரசாங்கம் அனுமதி பத்திர கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது.
இதன் மூலம் குறிப்பிட்ட சில தொழில்களை செய்வதற்கு அனுமதி பத்திரம் தேவைப்பட்டது. படிப்படியாக இந்தியாவின் நிர்வாக முறைமையில் அதிக சிவப்பு நாடா தன்மையும் அதிகாரம் ஓரிடத்தில் குவிக்கப்பட்ட தன்மையும் அதிகரித்தது. இதன் காரணமாக தனியார் துறை தனது நாளாந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பல்வேறு சிக்கல்களையும் எதிர்கொள்ள தொடங்கியது. இது எந்த அளவுக்கு இருந்தது என்றால், $1500 மதிப்புடைய கணனி ஒன்றை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு தேவையான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு 24 மாதங்கள் 50 தடவைகளுக்கு மேல் ஜப்பானின் டொயோட்டா நிறுவனம் கார் தயாரிக்க தொடங்கிய அதே ஆண்டில் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் அம்பாசிடர் காரை தயாரிக்க தொடங்கியது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு டொயோட்டா ஆண்டுக்கு 5 மில்லியன் கார்களை தயாரித்து விற்கும். அதே நேரம் இந்தியாவில் இன்னும் அதே வடிவமைப்பில் 18,000 அம்பாசிடர்களை மட்டுமே விற்பனை செய்தது. உலகின் பிற தாக்கம் உண்டாக தொடங்கியது. பெரும்பாலான நாடுகளைப் போலவே அதிகார வர்க்கத்தால் வினைத்திறனற்ற பொருளாதார கொள்கைகள் திட்டமிடப்பட்டு உலக வர்த்தகத்திலிருந்து உள்நாட்டு பொருளாதாரம் துண்டிக்கப்பட்டதை போன்ற நிலைமை இந்திய நாட்டிலும் பொருளாதாரத்திலும் நடைபெற தொடங்கியது. இவை அனைத்தும் பொருளாதார சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் நடைபெற தொடங்கியது. இந்தியாவின் பொருளாதாரம் திறமையற்றதாக மாறியது. மீள முடியாத மரண நிலைக்கு சென்று தேக்கமடைந்தது. 1991 இந்தியா திவால் நிலையை எதிர்நோக்கியது. இந்தியா அதிக அளவில் வெளிநாட்டு கடன்களை வாங்கியிருந்ததால் நாட்டின் தங்க வைப்புகளை சரியான முறையில் நிர்வகிக்க வேண்டியிருந்தது. இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் கிட்டத்தட்ட 0 நோக்கி சென்றுவிட்டது. இவை அனைத்தும் நெருக்கடியின் மத்தியில் மேலும் மேலும் பல நெருக்கடிகளை கொண்டு வந்து சேர்த்தது. பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங்கிற்கு புதிய பிரதமரிடம் அவசர அழைப்பு வந்தது. அவர் உடனடியாக நிதி அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். Our foreign exchange reserves when I took over. வரி தீர்வைகள் குறைக்கப்பட்டன மற்றும் வர்த்தக தடைகளும் குறைக்கப்பட்டன. மேலும் ஒழுங்குமுறை உரிமங்கள் அகற்றப்பட்டன. சீரான பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுபீட்சமான எதிர்காலத்தை நோக்கிய பாதை அமைக்கப்பட்டது. 1991 ஆண்டு இந்தியாவினுடைய பொருளாதார நிலையை பார்க்கும் பொழுது நிகழ்காலத்தில் எமது நாடான இலங்கை அடைந்திருக்கின்ற இந்த பொருளாதார வீழ்ச்சியை விட மிக மோசமான ஒரு நிலை அவர் கூட எதிர்பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சூழ்நிலையில் தான் இந்த பதவியை வகிக்கிறேன். மன்மோகன் சிங்கை நிதி அமைச்சராக மாற்றியதோடு அவர் கொண்டு வந்த பல்வேறுபட்ட சீர்திருத்தங்கள், பொருளாதார கொள்கைகள், குறிப்பாக தளர்வுகள் அதற்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை காட்டவில்லை. தொடர்ச்சியாக வந்த பிரதமர்களும் கூட, குறிப்பாக நேருவாக இருக்கலாம், இந்திரா காந்தியாக இருக்கலாம், ஏன் ராஜீவ் காந்தியாக கூட இருக்கலாம், அதற்கு பின்பாக குறிப்பாக இந்த 1991 ஆண்டு அவர்கள் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் தான் அவர்களை மிகப்பெரிய ஒரு நாடாக உலகளாவிய ரீதியில் பேசு பொருளாக மாற்றியிருந்தது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக நரசிம்மராவ் மன்மோகன் சிங்கை நிதி அமைச்சராக நியமித்ததுதான் காரணமாக அமைந்திருந்த நிகழ்காலத்திலும் கூட எமது நாட்டில் யார் நிதி அமைச்சு பொறுப்பை ஏற்க போகிறார்கள், அவர்கள் கொண்டு வருகின்ற, அவர்கள் வெளிநாடுகளோடு ஏற்படுத்த போகின்ற இந்த உறவுகள் தொடர்பாக எமது நாட்டிலே இன்னும் முதலீடுகள் அதிகரிக்குமா, டாலரினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமா, நாங்கள் வளமை போல் மீண்டும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வு உதயமாகுமா என்று பார்க்கும் பொழுது இந்தியா 1991 ஆண்டு கடைபிடித்த சில சீர்திருத்தங்களை இப்பொழுது நாங்கள் அமுல்படுத்தினால் ஒருவேளை நாங்களும் இதிலிருந்து மீள்வதற்கான பல வாய்ப்புகள் காணப்படுகின்றன. பார்க்கலாம் இந்தியா அந்த 1991 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை எப்படி சமாளித்தது. குறிப்பாக வரவு செலவு திட்டத்தை மன்மோகன் சிங் தயாரித்த பொழுது, அதனை வழங்கிய பொழுது இந்தியா எதிர்பார்த்த அந்த புரட்சிகரமான, குறிப்பாக உதயமான இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது எப்படியெல்லாம் மாறியிருந்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். தாராளமயமாக்கலின் அசுர பாய்ச்சலில் இந்தியா நிகழ்த்தியது பெரும் சாதனை. 1991 ஆண்டு இருந்ததை விட 2022 ஆண்டில் இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 10 மடங்காக அதிகரித்து விட்டது. இப்போது உலகின் 5வது பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்திருக்கிறது இந்தியா. 1991 ஆண்டு 88 கோடியாக இருந்த இந்திய மக்கள் தொகை இப்போது 138 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை சமாளித்து அனைவருக்கும் அடிப்படை தேவைகளை அளிப்பது பெரிய சவாலாகவே பார்க்கப்படுகிறது. 1991 வெளிநாடுகளுக்கு தர வேண்டிய பணத்தை திரும்ப செலுத்த முடியாமல் தவித்தது இந்தியா. 3 வாரங்களுக்கான இறக்குமதிக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு இருந்தது. IMF நிதி நிறுவனத்திடமிருந்து கடன் வாங்கிதான் இந்தியா நெருக்கடியிலிருந்து மீண்டது. இப்போது இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு கிட்டத்தட்ட $600 பில்லியன் ஆகும்.
இந்திய பொருளாதார தாராளமயத்தை நோக்கி போவதற்கு இப்படி ஏராளமான காரணங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக காணப்பட்டன. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு தலைமையில் அமைந்த இந்திய அரசாங்கம் பொருளாதார வளர்ச்சிக்காக சோசலிச மடாலன திட்ட பொருளாதாரம் என்ற பாதுகாப்பு அணுகுமுறையை கடைபிடிக்க தொடங்கியது. அன்றைக்கு வேளாண்மையை முன்னிலைப்படுத்தியிருந்த இந்திய பொருளாதாரம் தொழில்துறை சார்ந்த மிக கடுமையான பொருளாதார கொள்கைகளை கடைபிடித்து வந்தது. தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்களும் இதே பாதுகாப்பு அணுகுமுறையை கடைபிடிக்க 1980களில் இந்திய பொருளாதாரத்தில் சிறிய அளவில் நெருக்கடிகள் ஏற்பட தொடங்கின. அதற்கு பிந்திய ஆண்டுகளில் தொடர்ந்து கீழிறங்க தொடங்கிய இந்திய பொருளாதாரம் 1990 1991 காலகட்டத்தில் மிக மிக மோசமான நிலையை எட்டியது. இந்திய அரசியல் ஸ்திரத்தன்மையை இழந்தது, சோவியத் யூனியன் சிதறியது உள்ளிட்ட சர்வதேச அரசியல் போக்குகளின் தாக்கம் ஆகியவற்றால் பெரும் பின்னடைவை சந்தித்த இந்திய பொருளாதாரம் கிட்டத்தட்ட திவாலாகும் நிலைக்கும் மாறியது. அப்போது இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற நரசிம்மராவ் நிதியமைச்சராக மன்மோகன் சிங்கை நியமித்து இந்திய பொருளாதாரத்தை சீரமைக்க புதிய பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினார். அதுவரை இந்தியா கடைபிடித்து வந்த பாதுகாப்பு அணுகல் முறையிலிருந்து விலகி தாராளவாதத்தை ஏற்றுக்கொண்டது. 91ஆம் ஆண்டில் பாகிஸ்தான், பெனின், கோஸ்டாரிக்கா போன்ற 64 நாடுகளுக்கு நம்மை விட அதிக அந்நிய முதலீடு வந்து கொண்டிருந்தது. 2020ஆம் ஆண்டில் அதிக அந்நிய முதலீடுகளை இருக்கும் நாடுகள் பட்டியலில் 5வது இடத்தில் இந்தியா இருந்தது. சிவப்பு நாடா கட்டுப்பாடுகளை தளர்த்தியதால் மக்களின் விளைவாக ஏராளமான உள்ளூர் மற்றும் அந்நிய முதலீடுகள் இந்தியாவுக்கு கிடைத்தது. உற்பத்தி அதிகரிக்கும், வேலைவாய்ப்பு பெருகும், வறுமை ஒழியும், நாட்டில் சுபீட்சம் ஓங்கும் என்பதெல்லாம் அவர்கள் முன்வைத்த கற்பனையாகவே பார்க்கப்பட்டது. 30 ஆண்டுகளில் இந்தியாவில் அப்படி என்னதான் நடைபெற்றது என்று நாம் தெரிந்து கொள்வோம். 2014க்கு பிறகான 7 ஆண்டுகளை கூட விட்டுவிடலாம். இவை அதைவிட பயங்கரமான ஆண்டுகள். பொருளாதார தாராளமயமாக்கலால் ஏற்பட்ட சமூக மற்றும் அரசியல் மாற்றங்கள் என்ன என்பதை அடுத்து பார்க்கலாம். திறமைசாலிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என்று கூறுவார்கள். அப்படிதான் நரசிம்மராவினால் அடையாளப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான நிதி அமைச்சராகத்தான் கொண்டு வந்ததினூடாக சோசலிசத்திலிருந்து இந்தியா பின்வாங்கி மிகப்பெரிய ஒரு பாரிய மாற்றத்தை சந்தித்திருந்தது. குறிப்பாக அந்த நேரத்தில் நரசிம்மராவ் கூட நினைக்கவில்லை தான் பிரதமராக வருவேன் என்று. காரணம், ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சாரங்களின் போது மரணத்தை தழுவும் பொழுது இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக நரசிம்மராவ் பதவியேற்கும் பொழுது அப்பொழுதுதான் அவருக்கு புரிகிறது இந்தியா பொருளாதார ரீதியாக மீண்டெழ முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறது. இதிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால், தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் புத்திசாதுரியமான பொருளாதார சீற்றங்கள் என்பது அலாதியானதாக பார்க்கப்படுகிறது. முதலாவதாக அவர்கள் கையாண்ட ஒரு விடயம், தங்களிடம் இருந்த தங்கத்தை கொடுத்து அதிலிருந்து தான் மிக சரியானதாக அந்த தருணத்திலே பார்க்கப்பட்டது. IMF-ஊடாக இந்தியா 2 வருடங்களில் கடனை தீர்த்திருக்காவிட்டால் இன்னும் அதிகமான வளர்ச்சியை அவர்கள் சென்றிருப்பார்கள். அதே நேரத்தில் IMF-னுடைய கண்காணிப்பில் இன்னும் இந்தியா அதிகமாக வளர்ந்திருக்கும் என்கின்ற ஒரு பார்வைதான் இன்று வரை இந்திய தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் கூட IMF-இடம் சென்றிருக்கிறோம். IMF-ஊடாக நாங்கள் வாங்குகின்ற கடனை எப்படியெல்லாம் திருப்பி செலுத்த போகிறோம், அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் அந்த கடனை கொண்டு எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் எமது நாட்டில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்தியாவை ஒரு உதாரணமாக கொண்டு அவர்கள் மேற்கொண்ட சீர்திருத்தங்களை எல்லாம் பார்த்து நாமும் அவர்களிடமிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். என்ன நடந்தது? அந்த IMF-இடம் கடன் வாங்கிய பொழுதும் அதே நேரத்தில் தங்கத்தை விற்று அதிகப்படியான டாலர்களை உள்ளே கொண்டு வரும் பொழுது இந்தியா அதனை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருந்தது, எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் 1991ஆம் ஆண்டுக்கு பிறகான இந்தியா சந்தித்தது, பார்த்தது, அடைந்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். 1991ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி இந்தியாவின் 10வது பிரதமராக பொறுப்பேற்றிருந்த 70 வயதான PV நரசிம்மராவ் அமைச்சரவை கூட்டத்தின் போது பல்வேறு இந்திய பொருளாதாரம் தொடர்பான விடயங்களை பற்றி பேசியிருந்தார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய பிரதமராக பதவியேற்றிருந்த நரசிம்மராவ் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து அவர் எழுப்பிய ஒவ்வொரு கேள்விகளும் அப்போதைய காலகட்டத்தில் பேசு பொருளாகவே மாறியிருந்தது. பிரச்சனைகளை சமாளிக்க அனைத்துலக நாணய நிதியத்திலிருந்து, அதாவது IMF-இடமிருந்து கடன் வாங்குவது குறித்து 1980களின் தொடக்கத்திலேயே இந்திய அரசாங்கம் பரிசீலித்தது. எனினும் இந்திரா காந்தியின் மறைவுக்கு பிறகு பிரதமராக பொறுப்பேற்ற ராஜீவ்காந்தி இதனை முன்னெடுக்கவில்லை. இந்திய பொருளாதாரம் அதன் மோசமான காலகட்டத்தில் நுழைந்த இதே வேளையில்தான் ராஜீவ்காந்தி மீதான போபர்ஸ் ஊழல் குற்றச்சாட்டு இந்தியாவில் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் தொடக்கி வைத்தது. 414 இடங்களோடு அதுவரை யாரும் பெற்றிராத அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியில் இருந்த ராஜீவ்காந்தி 1989 தேர்தலில்
வெறும் 197 இடங்கள் மட்டுமே பெற்று ஆட்சியை இழந்தார். இந்திய அரசியலில் காட்சிகள் மாறத் தொடங்கின. பாஜக வெளியிலிருந்து ஆதரவளித்த நிலையில் VP சிங் பிரதமராக பொறுப்பேற்றார். ஆனால் பொறுப்பேற்று ஓராண்டு நிறையும் முன்பாகவே VP சிங் பதவி விலக நேர்ந்தது. அரசியல் கொதிநிலையும் பொருளாதார மந்த நிலையும் இணைந்த இக்கட்டான இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவளிக்க பிரதமர் பொறுப்பிற்கு வந்தார் சந்திரசேகர். நிதி அமைச்சராக யஷ்வந்த் சின்ஹா பொறுப்பேற்க பொருளாதாரத்தை சீரமைக்கும் பொருட்டு IMF அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இந்திய அரசு. ஆனால் மோடிஸ், S&P போன்ற சர்வதேச பொருளாதார தரச்சான்று நிறுவனங்கள் இந்தியாவின் பொருளாதார நிலையை குறைத்து மதிப்பிட அது நடக்காமல் போனது. சந்திரசேகர் அரசாங்கம் ராஜீவ்காந்தியை உளவு பார்க்கிறது என்ற குற்றச்சாட்டில் காங்கிரஸ் ஆதரவை திரும்ப பெற 223 நாட்களில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது. சோவியத் யூனியன் சிதறியது. இது இந்திய சோவியத் இருதரப்பு வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்திய பொருளாதாரத்திற்கு மிக பெரும் பின்னடைவையும் ஏற்படுத்தியது. வளைகுடா போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. அந்த நேரத்தில் இந்தியாவின் வரவு செலவு சமநிலையும் குலைந்தது. அந்நிய செலாவணி இருப்பு கிட்டத்தட்ட காலியாகி போனது. அந்த இருப்பை கொண்டு அத்தியாவசிய இறக்குமதியை அடுத்த 2 வாரங்களுக்கு மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும் என்ற நிலை நாடு திவாலாகும் சூழலுக்கே கொண்டு சென்றது. அந்நிய செலாவணி இருப்பை அதிகப்படுத்தி வரவு செலவு சமநிலையை கையாளும் நோக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் தங்கம் 20 டன்களை சுவிட்சர்லாந்திற்கு விமானத்தில் கொண்டு சென்று $234 மில்லியன் திரட்டியது இந்திய அரசு. இத்தகைய அசாதாரண காலகட்டத்தில்தான் சிறுபான்மை பலத்துடன் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது. பிரதமர் பதவிக்கான போட்டியிலேயே இல்லாத VP நரசிம்மராவ் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். அப்போதுதான் அமைச்சரவையின் செயலாளர் நரேஷ் சந்திரா மிக அவசரமாக பிரதமரை சந்தித்து நிதிநிலை பற்றி விளக்க வேண்டும், அதற்கு நேரம் வேண்டும் என்று கேட்டிருந்தார். அன்றைக்கு நரேஷ் சந்திராவின் பதற்றத்தை கண்டு நரசிம்மராவ் கேட்ட கேள்விதான், பொருளாதார நிலை அவ்வளவு மோசமாகவா இருக்கிறது என்று கேள்வி கேட்டார். கிட்டத்தட்ட திவாலாகும் நிலையிலிருந்த இந்தியாவின் அன்றைய பொருளாதார நிலை குறித்து நிதித்துறை செயலாளர் சுமார் 90 நிமிடங்கள் விளக்க நிலைமையின் தீவிரத்தை மிக ஆழமாக கிரகித்துக் கொண்டார் நரசிம்மராவ். 17 மொழிகளில் மௌனமாக இருக்க தெரிந்த ராவின் மௌனத்தின் கணம் அப்போது மேலும் கூடியிருந்தது. வாய் திறந்தபோது நரசிம்மராவ் ஒரு பொருளாதார தாராளவாதியாக வெளிப்பட்டார். சிறுபான்மையுடன் ஆட்சி செய்த எந்த அரசும் செய்ய முடியாத அல்லது செய்ய தவறிய ஒன்றை சிறுபான்மை பலத்துடன் பொறுப்பேற்ற நரசிம்மராவ் அரசு மிக சிறந்த பொருளாதார நிபுணர்கள், அறிவுஜீவிகளின் துணையோடு நிகழ்த்தி காட்டியது. தன்னுடைய முழு நம்பிக்கைக்குரியவரான மன்மோகன் சிங்கை நிதி அமைச்சராக நியமித்ததிலிருந்து இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கை சீர்திருத்தங்களை தொடக்கி வைத்தார் பிரதமர் நரசிம்மராவ். பொருளாதார நடவடிக்கைகளில் முதல் கட்டமாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 2 முறை குறைக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக மான்டெக் சிங் அலுவாலியாவின் ஆவணத்தை அடிப்படையாக கொண்ட புதிய வர்த்தக கொள்கையை ஜூலை 4 அன்று அறிவித்தார் வர்த்தக இணையமைச்சர் ப. சிதம்பரம். இறக்குமதிப்படுத்தப்பட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அதன் தாக்கம் என்ன? இந்திய பொருளாதாரத்தின் முகத்தையே மாற்றியமைத்த 1991 பொருளாதார சீர்திருத்தங்கள் இயல்பாக நடந்ததொன்றா அல்லது காலத்தின் கட்டாயமா? நிகழ்ச்சி இருக்கிறது. இருந்தாலும் கூட இவைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி தான் 138 கோடி பேர் வாழ்கின்ற ஒரு தேசத்தில் இந்தியா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நிகழ்காலத்தில் அடைந்திருக்கிறது. குறிப்பாக 1991 ஆண்டுக்கு பிறகு 2004 தொடக்கம் 2011 ஆண்டு வரை மாறுகிறது. அதே நேரத்தில் புதிய புதிய பணக்காரர்கள் உருவாக்கக்கூடிய, குறிப்பாக ஏழை மக்களை அடையாளப்படுத்திய ஒரு வளர்ச்சியை இந்தியா இன்னும் பிரகடனப்படுத்துமாக இருந்தால் ஆசியாவின் ஆச்சரியம் அல்ல, உலகத்தினுடைய முதன்மையான நாடாக இந்தியா வெகு தொலைவில், அதாவது மிக இலகுவாக அந்த இடத்தை அடைந்துவிடும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்தியா வல்லரசாவதற்கான அனைத்து வசதிகளும் இந்தியாவில் இருந்தாலும் கூட இவ்வாறான ஒரு சில பிரச்சனைகள் காரணமாகத்தான் அந்த நாடு பின்னோக்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தகவல் தொழில்நுட்ப துறையில் இன்று இந்தியா அடைந்திருக்கின்ற வளர்ச்சி, இளைஞர்களை மையமாக கொண்டு அதிகப்படியாக உலகத்திலே வாழ்கின்ற இளைஞர்களை மையமாக கொண்ட ஒரு நாடாக இந்தியா மாறி இருக்கின்ற பொழுது, இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இளைஞர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் இந்தியாவை அனைவரும் இந்தியா ஒரு தனிப்பட்ட ஒரு சிலிகான் வேலியாக தன்னை இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் மாற்றி அமைத்துக் கொண்டிருப்பது கூட இந்தியாவுக்கு பல சாதகமான விடயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது? இந்த 2022 ஆண்டு வரைக்கும் இந்தியா அடைந்திருக்கின்ற வளர்ச்சி என்பது எப்படியெல்லாம் நமக்கு உதாரணமாக மாறி இருக்கிறது? நாம் அவர்களிடமிருந்து பின்பற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என்ன? புதிதாக என்னென்ன மாற்றங்களை நாம் சந்திக்க வேண்டும், ஏற்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம்.
இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் எல்லை பிரச்சனையை கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அதனை முகாமை செய்து பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து சமநிலையில் பேணி வருகிறது. உலகிலேயே மிகவும் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா காணப்படுகிறது. 2019 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகளில் 7% அதிகமான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை இந்தியா பெற்றிருந்தது. மேலும் இந்தியா மிகவும் பெரியதொரு பொருளாதாரமாகும். 2024 ஆண்டு வாக்கில் சீனாவின் சனத்தொகையை இந்தியாவின் சனத்தொகை கடந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 பொருளாதார இலக்குகளை சரியான முறையில் அடைந்து கொள்வதற்கு ஒரு சில சவால்கள் தடையாக இருக்கின்றன. குறிப்பாக ஒரு சில வருடங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி பொருளாதாரத்தை வேகமாக வளர்ச்சி பெற வைப்பதற்காக 10 மில்லியன் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் அது எதிர்பார்த்த வேகத்தில் சரிவர நடைபெறவில்லை. ஆனால் அண்மைய காலங்களில் 45 வருடங்களில் இல்லாத அளவுக்கு வேலையின்மை விகிதம் அதிகரித்துள்ளது. பிரதான போட்டியாளரான சீனாவை விட இந்தியாவின் தனிநபர் மொத்த தேசிய உற்பத்தியின் அளவு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இந்தியாவால் தொடர்ந்தும் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? 1947 ஆண்டு சுதந்திரத்திற்கு பின்னர் இந்திய பொருளாதார வளர்ச்சியை மையப்படுத்தி தனது திட்டங்களை வகுக்க தொடங்கியது. ஆரம்ப காலகட்டத்தில் சோவியத் யூனியனின் பொருளாதார அணுகுமுறையை பின்பற்றி கூடிய பொருளாதார போக்கை இந்தியா கடைபிடித்தது. அதிலும் குறிப்பாக பிரதான வருவாயீட்டும் அரச கனிம வளங்கள், தொலைத்தொடர்பு, காப்புறுதி, வங்கி, உலோகம் போன்ற வணிக துறைகளை இந்திய அரசாங்கம் தன்னுடன் வைத்துக் கொண்டது. இதன் காரணமாக பொருளாதார வளர்ச்சி மிகவும் மந்தமான வேகத்திலேயே இடம்பெற்று வந்தது. புத்துருவாக்கும், வெளிநாட்டு முதலீடு, புதிய தொழில்நுட்பம் என எந்த விதமான சாதகமான அம்சங்களுமின்றி அதிக அளவில் சிவப்பு நாடா தன்மையுடன் அரசாங்கம் இயங்கி வந்தது. படிப்படியாக இது பொருளாதாரத்தின் மீது கடுமையான சுமையையும் ஏற்றியது. அரசாங்கத்தில் ஊழல் மற்றும் பக்கசார்பான நடவடிக்கைகள் அதிகரிக்க தொடங்கின. 1991 ஆண்டு அனைத்தும் மாறத் தொடங்கியது. இந்தியாவின் பிரதான கூட்டாளியான சோவியத் யூனியன் பிளவுபட்டது. இந்தியாவின் பொருளாதாரம் பின்னடைவை சந்திக்க தொடங்கியது. அதே போல வளைகுடா போர் காரணமாக இந்தியாவுக்கு கிடைத்து வந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பும் பணமும் குறைவடைய தொடங்கியது. அதனை சரி செய்ய முகமாக இந்தியா உலகமயமாக்கலை ஏற்றுக்கொண்டது. பல பொருளாதார சீர்திருத்தங்கள் தேசிய அளவில் மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனங்கள் இந்தியாவின் தரத்தை குறைத்து மதிப்பீடு வெளியிட்டன. இதன் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தில் கடன்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்தியா பல புதிய பொருளாதார கொள்கைகளை உருவாக்கியது. திறந்த பொருளாதாரம், வெளிநாட்டு முதலீடுகளுக்கு சலுகைகள் பாதித்து பற்றாக்குறையை குறைத்தல் போன்ற புதிய கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து இந்த கொள்கைகள் சீரான வேகத்தில் அமுல்படுத்தப்பட்டு சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த செயல்முறை 2003-2004 ஆண்டு வரை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. எனவே ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய மாற்றங்கள் ஓரிரவில் நமக்கு சாதகமான பலன்களை தந்துவிடப் போவதில்லை. எனவே நீண்டகால இலக்கு அடிப்படையாக கொண்டு இந்தியா தொடர்ச்சியாக இந்த செயல்முறையை செயல்படுத்தி வந்தது. எதிர்பார்த்தபடி 2004 ஆண்டு தொடக்கம் இந்தியாவிற்கு இதற்கான பலன்கள் கிடைக்க தொடங்கின. அப்போதிலிருந்து இந்தியா மிகவும் வேகமாக வளர்ச்சியடையும் ஒரு நாடாக மாற்றமடைய தொடங்கியது. 2004 ஆண்டு தொடக்கம் தற்போது வரை இந்தியா தொடர்ந்து 7% அதிகமான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டி வருகிறது. இந்த பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்கு மற்றொரு காரணம் வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறையாகும். தகவல் தொழில்நுட்பத்துறையின் எதிர்கால வளர்ச்சி பற்றி சரியான முறையில் அடையாளம் கண்டு கொண்ட இந்தியாவின் தனியார் துறை அதன்பால் தனது முதலீடுகளையும் வளர்ச்சி திட்டங்களிலும் அக்கறை செலுத்த தொடங்கியது. பல தனியார் தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் தோற்றம் பெற்றன. அங்கு படித்த மாணவர்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில் தமது எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு விரும்பினார்கள். மேலும் அமெரிக்காவினால் வழங்கப்படும் சம்பளத்தை விட குறைவான சம்பளத்தில் திறமையான வெளியீட்டை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருந்தனர். அதன் காரணமாக விலை மலிவான, அதே நேரம் விளைத்திறன் மிக்க ஊழியர் படையை கொண்ட சந்தை ஒன்று புதிதாக உருவாக தொடங்கியது. அமெரிக்காவின் சிட்டி பேங்க் மற்றும் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்டஸ் ஆகிய நிறுவனங்கள் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறையை பயன்படுத்த தொடங்கின. இது இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறையை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றது. 2007 ஆண்டு இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறை மொத்த வருமானமாக $23.5 பில்லியன் சம்பாதித்திருந்தது.
அதே போன்று 2018ஆம் ஆண்டு இந்த வருமானம் $167 பில்லியன் அதிகரித்தது. தற்பொழுது தகவல் தொழில்நுட்பத்துறை இந்தியாவின் பிரதான வேலை வழங்கும் கைத்தொழில் துறையாக மாற்றமடைந்து வருகிறது. பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தியதற்கு மற்றொரு காரணம் இந்தியாவின் ஊழியர் படை வேலை செய்யக்கூடிய இளம் தொழிலாளர்களை அதிக எண்ணிக்கையில் கொண்டிருந்தது. இதன் மூலம் வெளியீடு உச்சபட்சமாக இருந்தது. பொருளாதார வல்லுநர்கள் இந்த போக்கை சனத்தொகையின் சன்மானம் என்று அழைக்கின்றனர். பெரும்பாலான ஆசிய நாடுகளில் எதிர்வரும் வருடங்களில் முதியோர் சனத்தொகை அதிகரிப்பு என்பது மிகவும் பாரிய சவாலாக இருக்க போகின்றது. ஆனால் இந்தியாவில் அதற்கு நேர் எதிராக 65% மொத்த சனத்தொகை 35 வயதுக்கு கீழ்ப்பட்ட வயதினரை கொண்டுள்ளது. உலகளாவிய வணிக பொருளாதார ஆலோசனை நிறுவனமான டிலாய்ட் எதிர்வரும் தசாப்தத்தில் ஒட்டுமொத்த ஆசியாவின் ஊழியர் படையில் பாதிக்கும் மேற்பட்டோர் இந்தியர்களாக இருப்பார்கள் என்று கூறியுள்ளது. இந்தியா இன்று உலகில் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாற்றமடைந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் கணக்கின்படி இன்னும் சில வருடங்களில் ஐக்கிய ராஜ்யத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவை இந்தியா கடந்துவிடும் என்று கூறியுள்ளது. இங்கு கவனிக்க வேண்டிய விடயம், இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் முன்பு காலனி ஆதிக்கத்தில் உட்பட்டு இருந்தது. எனினும் இந்தியா ஒரு சில சவால்களை தொடர்ந்து சந்தித்து வருகிறது. 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி பதவியேற்கும் போது தனது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த 10 மில்லியன் வேலைவாய்ப்புகள் என்ற இலக்கு இன்னுமே பூர்த்தி செய்யப்படவில்லை. தெற்காசியாவின் தலைவிதியான அரசு தலைவர்களின் முட்டாள்தனமான பொருளாதார முடிவுகள் இந்தியாவையும் விட்டு வைக்கவில்லை. ஒரு சில நாட்டு அரசு தலைவர்கள் செய்தது போல நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத ஓர் இரவில் இயற்கை விவசாய அதிசயம், 2 நிறுவனங்கள் மட்டுமே இருக்கும் தரை கற்கள், அதாவது டைல்ஸ் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் இருக்கும் சந்தையில் உள்நாட்டு உற்பத்திகளை பாதுகாக்கிறேன் என்ற பெயரில் இறக்குமதிகளை தடை செய்து 15,000 ரூபாய் மட்டுமே விற்ற கழிவறை தொகுதியை 50,000 வரை விலை அதிகரிக்க செய்தது போன்ற முடிவுகளை கூறலாம். இதே போல மோடியும் 2016ஆம் ஆண்டு திடீரென ஓரிரவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்தார். இதன் மூலம் திரவ நிலையில் இருக்கும் அனைத்து கருப்பு பணமும் வெளியே வரும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் நடந்ததோ வேறு. பண சுற்றோட்டம் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 லட்சம் வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டன. கருப்பு பணம் பெரும்பாலும் வேறு நபர்களின் பெயரில் சொத்துக்களிலும் நிறுவனங்களிலும் முதலீடு செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாக எதிர்பார்த்த பலன் அவர்களுக்கு கிட்டவில்லை. இதை போலவே மேலும் ஒரு சில தெற்காசிய நாடுகளிலும் அரச குடும்பத்தினர் தமது சொத்துக்களை வேறு நபர்களின் பெயரில் பதிவு செய்து அல்லது வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்திருப்பதை பெண்டோரா பேப்பர்ஸ் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். தற்காலத்தில் இந்தியா வளர்ந்து வரும் தொழில்நுட்ப மத்திய நிலையமாக உலகளாவிய ரீதியில் அறியப்பட்டாலும் இந்தியாவின் பெரும்பான்மை ஊழியர் படை இன்னமும் முறைப்படுத்தப்படாத தொழில்துறைகளை நம்பியே இயங்கி வருகிறது. 81% அதிகமான இந்தியாவின் ஊழியர் படை சிறு கைத்தொழில், குறுநில விவசாயம், சிறு வணிகம் மற்றும் பருவகால உற்பத்திகளாகிய முறைப்படுத்தப்படாத தொழில்துறையை நம்பியே வாழ்ந்து வருகிறது. மேலும் தெருவோர கடைகள், வாடகை கார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள், வீட்டு பணிப்பெண்கள் போன்றோரும் இதற்குள் அடங்குவார்கள். பொறியியலாளர்களின் கருத்துப்படி இந்த முறைப்படுத்தப்படாத தொழில்துறைகள் இந்தியாவின் நிதித்துறை, அதாவது வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடன் இணைந்ததாக செயற்பட வேண்டும். அதன் மூலமே பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்த முடியும் என்றும் கூறுகிறார்கள். இது மிகவும் முக்கியமானதோர் விடயமாகும். காரணம், இந்தியாவில் 95% சிறு நிறுவனங்களில் 5 அல்லது 6 பேர் மட்டுமே வேலை செய்கின்றனர். அதாவது மிக சிறிய நிறுவனங்கள் இங்கே மிகவும் அதிகமாக காணப்படுகின்றன. வேகமாக வளர்ந்து வருகின்ற போதிலும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதன் காரணமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகம் எதிர்காலத்தில் எவ்வாறு அமைய போகிறது என்ற கேள்வி அனைவரிடத்திலும் எழுகின்றது. இதனை பொறியியலாளர்கள் வேலை வாய்ப்பற்ற பொருளாதார வளர்ச்சி என்று அழைக்கின்றனர். பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்த போதும் அந்த வளர்ச்சியின் வேகத்திற்கேற்ப புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதில்லை. உதாரணமாக விவசாயத்துறை இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்பை வழங்கி வருகின்றது. இருந்த போதிலும் ஏனைய துறைகளைப் போல விவசாயத்துறையின் வளர்ச்சி அபரிமிதமாக இல்லை. இதன் காரணமாக வேலை செய்யக்கூடிய ஜாதி, மதம், இனம் அடிப்படையிலான முன்னுரிமை இல்லாமல் மத சார்பற்ற ஜனநாயக அரசு அங்கு நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாகவே பெரும்பான்மையாக இந்துக்கள் வசிக்கும் இந்தியாவில் அப்துல் கலாம் என்ற இஸ்லாமியர் ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடிந்தது. அவரை கொண்டாடாத மக்களே இல்லை என்றும் கூறலாம். இதுவே பாகிஸ்தானிலோ அல்லது எனது சொந்த நாடான இலங்கையிலோ
பெரும்பான்மை இனத்தை சேராதவர் உயர் பதவிகளை வகிப்பது நடக்க முடியாத ஒரு விடயமாக இருந்து வருகிறது. ஆனால் இது போன்ற விடயங்கள் அனைத்தும் மக்களையும் ஒன்றிணைத்து அனைத்து மக்களையும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடவின் கதை மட்டுமல்ல. இலங்கை போன்ற எமது நாடு நிகழ்காலத்தில் அடைந்திருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சியை உயர்த்துவதற்கு ஒட்டுமொத்த மக்களின் பங்களிப்பு என்று நிலையாக கிடைக்கிறதோ அன்று எமது தேசமும் பொருளாதார வளர்ச்சியில் உலக நாடுகளுக்கு உதாரணமாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை நாங்கள் கூறி வைக்கிறோம். இந்தியாவை பற்றி முழுமையாக விடயங்களை தேடி தேடி நாங்களும் படித்து அந்த விடயங்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு மாற்றத்திற்கும் நல்லதொரு விதியாக நாம் மாற வேண்டும். அதனூடாக எமது நாட்டில் இருக்கின்ற அத்தனை வளங்களையும் மிக சரியாக பயன்படுத்த வேண்டும். நாம் இருக்கின்ற பிரச்சனைகளை, தீர்வுகளுக்கான விடைகளை சரியாக அடையாளம் கண்டால் மட்டுமே எம்மாலும் கூட இந்தியா அதே நேரத்தில் இன்று வளர்ந்து வருகின்ற பல்வேறுபட்ட மிக முக்கியமான நாடுகளில் ஒன்றாக எம்மையும் நாம் மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் ஆசியாவின் ஆச்சரியமாக இருக்கட்டும், சுபிட்சத்தின் நோக்காக இருக்கட்டும், இந்த வார்த்தைகளுக்கான ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வையும் ஒரு மாற்றத்தையும் எம்மால் விதைக்க முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், மக்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் அந்த ஆசனத்தில் அமரும் பொழுது, பாராளுமன்றத்திற்கு வரும் பொழுது புதியதொரு மாற்றத்தை இன்றைய நாளில் ஏற்படுத்த வேண்டும். எமது மக்களுக்கான உழைப்பை மிக சரியாக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அந்த 225 பேரும் பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் இந்த தருணத்தில் நாங்கள் கூறுகிறோம். மக்கள் போராட்டம் புரட்சியாக வெடிக்கும் பொழுது மாற்றம் என்பது ஏற்படும் என்பது உண்மைதான். ஆனாலும் கூட இவைகளை எல்லாம் தாண்டி ஒரு சிறிய நாடு, குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு, இந்த நாட்டை வளர்த்தெடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக நீங்கள் ஏன் இன்று வரை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எமது நாட்டினுடைய உற்பத்தியை எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம், அதற்கான தீர்வுகள் என்ன, அதற்கான தந்திரோபாயங்கள் என்ன, பொருளாதார ரீதியாக நாங்கள் கொண்டு வர வேண்டிய சீர்திருத்தங்கள் என்ன, குறிப்பாக வெளிநாட்டு முதலீடுகளை உள்நாட்டிற்கு எப்படி கொண்டு வரலாம், அதே நேரத்தில் உள்நாட்டு உற்பத்தியை எப்படி அதிகரிக்கலாம் என்கின்ற ஒரு சிந்தனை அனைவருக்கும் இருக்க வேண்டும். சாதாரண ஒரு குடிமகனுக்கு கூட இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாற்றம் என்பது நிகழும். இந்தியாவை வைத்து நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, உலகளாவிய இருக்கின்ற இவ்வாறான நல்ல விடயங்களை கொண்டு எமது நாட்டை எப்படியெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறோம். நாம் நிச்சயமாக மீண்டு வலுவோம். மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்பது எமக்கு தெரியும். எமது எதிர்காலம் என் கண்முன்னே தோன்றினாலும் கூட அந்த மாற்றம் வருவரை நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் உங்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்டி கொண்டே இருப்போம். அது அரசாக இருக்கலாம், தனிநபராக இருக்கலாம். நாங்கள் கொண்டு வருகின்ற மாற்றங்கள் தான் அடுத்த கட்ட, குறிப்பாக எமது இளைஞர்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கான ஒரு பாதையாக மாறும். பொறுப்பு வாய்ந்த நிறுவனம், ஊடகம் என்கின்ற அடிப்படையில் எமக்கு இந்த பண்பு அதிகமாகவே இருக்கிறது. இதனால் தான் அதிகமாக ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை தேடி அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளோடு எமது நாடு அந்த பிரச்சனைகளிலிருந்து என்னென்ன விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் எப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்க வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தான், புதியதொரு விதையை தான் உங்களுக்கு நாங்கள் விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் இந்த விதை விருட்சமாக மாறும், மாற்றங்கள் ஏற்படும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வாரம் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.